அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் விஷ்ணு. இந்த வீடியோவில் என்ன பற்றியும் நெக்ஸ்ட் வேவ் பற்றியும் அண்ட் நான் ரீசெண்டாக அட்டன் பண்ண யூஐ யூஎக்ஸ் மெகா ஒர்க் ஷாப்பை பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது என்னோடய போர்ட்ஃபோலியோ. இதில் என்னை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நான் விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறேன், ஐசிஇ டிபார்ட்மெண்ட்டில். அண்ட் அது கூட அடிஷ்னலாக நான் சிசிபிபி அகாடமி நெக்ஸ்ட் வேவில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அண்ட் இந்த கோர்ஸ் மூலமாக நான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கற்றுட்டு இருக்கிறேன். And skills like HTML, CSS, JavaScript, basically front end, database and back end கற்றுக்கிறேன். அண்ட் இது மூலமாக நான் நிறைய சர்டிஃபிகேட்ஸாக வாங்கியிருக்கேன். அஸ் அன் அவுட்கமாக நான் ப்ராஜெக்ட்ஸ் ஃப்ரண்ட் எண்ட்லேயும் ரியாக்ட் ஃப்ரேம் ஒர்க்லேயும் பண்ணிட்டு வரேன். அண்ட் அடிஷ்னலாக நான் யூஐ யூஎக்ஸ் மெகா ஒர்க் ஷாப் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து யூஐ யூஎக்ஸ் மெகா ஒர்க் ஷாப்போட சீட் ஷீட். இந்த சீட் ஷீட்டில் நம்ம யூஸ் பண்ண ஒரு டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த டூல் பேர் ஃபிக்மா. இந்த ஃபிக்மாங்கிற டூலை நம்ம ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 3 ஸ்டெப்ஸ் யூஐ யூஎக்ஸ் அந்த ப்ராஜெக்டை பில்ட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருந்த 3 ஸ்டெப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஸ்கவர், செகண்ட் ஒன் டிஃபைன் அண்ட் தேர்ட் ஒன் டிசைன். டிஸ்கவர் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம ஒரு யூசர் அப்ளிகேஷனோடையும் எப்படி என்ன ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணணும். அது சிம்பிளி அப்சர்வேஷன் அண்ட் ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அண்ட் செகண்ட் ஸ்டெப் வந்து டிஃபைன். இட் இஸ் அ பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜைஸ். அப்படின்னா நம்ம இதை எப்படி பில்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளான் பண்ணுவோம். அந்த பிளான்லேயே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் இருக்கணும், லைக் சர்ச் பார். அதாவது அந்த யூஐ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு லைக் ப்ளூ பிரிண்ட். ஃபைனலி இஸ் த டிசைன். இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண ஃபஸ்ட் 2 ஸ்டெப்ஸோட அவுட்புட். இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்எஃப்டி அண்ட் ஹெச்எஃப்டி நம்ம க்ரியேட் பண்ணணும். எல்எஃப்டியில் வந்து நம்ம ஒரு சிம்பிளி ப்ளூ பிரிண்ட் க்ரியேட் பண்ணிடுவோம். அந்த ப்ளூ பிரிண்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹெச்எஃப்டியை டிசைன் பண்ணுவோம். எந்தெந்த இடத்துல எந்தெந்த விஷயத்தை ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்எஃப்டியில் இருக்கும். அண்ட் அதை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு லோகோ அண்ட் பிக்சர்ஸ் ஆட் பண்ணி நம்ம ஒரு அவுட்புட்டாக கொடுப்போம். இதுதான் வந்து ஹை ஃபிடெலிட்டி டிசைன். அண்ட் அந்த ப்ராஜெக்டை பில்ட் பண்ண எனக்கு கிடைச்ச அசட்ஸ் இது. இப்போ இந்த அசட்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் ப்ராஜெக்டை பில்ட் பண்ணேன். இதில் சிம்பிளாக சொல்ல போனால் அந்த நம்ம ஆல்ரெடி பார்த்த 3 ஸ்டெப்ஸ் தான் இதில் சொல்லியிருக்காங்க: டிஸ்கவர், டிஃபைன் அண்ட் டிசைன். ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட். லைக் இந்த லோகோஸ் வந்து இங்கே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த சர்ச் பார் இங்கே இருக்குது. இந்த நம்ம பார்த்த ஹிஸ்ட்ரிஸ் இந்த இடத்துல நம்ம யூஐயாக ஃபைனலாக டெவலப் பண்ணிக்குவோம். இங்கே பார்த்தா அதர் சர்வீசஸ் இந்த இடத்துல இருக்குது. அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிக்குவோம். அதாவது எதை எப்படி டிசைன் பண்ணுறன்னு போகிற ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் லோ ஃபிட். அண்ட் அதை நம்ம ஃபைனலாக எல்லாத்தையுமே தேவையான சிஸ்டம் டிசைன்ஸை அண்ட் பிக்சர்ஸாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா அது பேர் ஹை ஃபிட். அண்ட் இது மூலமாக நம்ம ஓலா மட்டும் இல்லை, அடிஷ்னலாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ஸ்னாப்சாட் போன்ற யூசர் அப்ளிகேஷன்ஸையும் நம்ம டெவலப் பண்ணலாம். அதுக்கான ஒரு யூஐ தான் இது. இதெல்லாமே வந்து ஆண்ட்ராய்ட் கம்பேக்டிவ், அதாவது ஹை ஃபிடெலிட்டி டிசைன்ஸ். இந்த யூஐயை பேஸ் பண்ணி தான் ஒரு ஆப் ஆகட்டும், வெப்சைட் ஆகட்டும் டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் அஸ் த எண்டாக நம்ம இந்த யூஐ யூஎக்ஸ் அண்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ப்ராடக்ட்ங்கிறத பார்க்குறது ஒரு ஆப் அல்லது வெப்சைட். அந்த இதுக்குள்ளே வந்து ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதாவது நம்ம அதை யூஸ் பண்ண எப்படி ஃபீல் பண்ணுறோம் அதை வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு உள்ள யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இன்னும் புரியுற மாதிரி சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் நம்ம யூசர் இன்டர்ஃபேஸை டெவலப் பண்ணுவோம். அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அது பேர் யூஎக்ஸ். அண்ட் அந்த யூஎக்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் அது ஒரு ப்ராடக்டாக நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து இந்த யூஐ யூஎக்ஸ் ப்ராடக்டோட டிஃப்ரென்சியேஷன்ஸ். அண்ட் ஃபைனலி டிசைன் அப்படிங்கிறது அமன் மகேஸ்வரி சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம டிசைன் பண்ணுறது நம்ம பண்ணுவோம், பட் ஆனால் இது வந்து யூஸ் ஆகிறது யூசர்ஸுக்கு தான், மெஜாரிட்டி ஃபார் கிளைண்ட்ஸ். அதை தான் அவங்களுக்காக தான் நம்ம இந்த யூஐ யூஎக்ஸ் நம்ம டெவலப் பண்ணுறோம். அண்ட் யூஐ மோஸ்ட்லி கலரை பேஸ் பண்ணி அதோட ஆக்சசிபிலிட்டியை பொறுத்து தான் இருக்கும். அண்ட் யூஎக்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோடைப்பிங் இருக்கும். அண்ட் இதை மோஸ்ட்லி எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம இதை டெவலப் பண்ணுவோம். அண்ட் ஃபைனலி இதுதான் ப்ராடக்ட். இதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்டாகவும் இருக்குது. அண்ட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெக்கோப், ஹிக்ஸ் அண்ட் மில்லர்ஸோட வேரியஸ் தான். அண்ட் ஃபைனலி இதுதான் வந்து நம்ம மொத்த ப்ராஜெக்ட்லேயும் பண்ணுற ப்ராசஸ். அண்ட் இது என்னுடைய ப்ராஜெக்ட். அந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணது மூலமாக நான் அவுட்புட்டாக பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இது எல்எஃப்டி அண்ட் திஸ் இஸ் ஃபைனலி ஹெச்எஃப்டி. அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.